நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பாரம்பரிய முறையில் வேடசந்தூர் அருகே சலகர் எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கோட்டை மந்தை கிராமத்தில் தஸ்ரிவார் குல மக்களுக்கு பாத்தியப்பட்ட மாசம்மாள் மல்லம்மாள் குலதெய்வம் உள்ளது. இந்த கோவில் சுமார் 40-50 ஆண்டுகளுக்கு பின் பெரிய கும்பிடு விழா எடுப்பது தஸ்ரிவார் குல மக்களின் வழக்கம். அதன் தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களாக திருவிழா நடைபெற்று வந்தது. விழாவில் பிறந்த வீட்டு பெண்கள், புகுந்த வீட்டு பெண்கள் என பெண்கள் பட்டாளமே கூடை சுமத்தல், கும்பிடு வாங்குதல், ஈழத்து காணிக்கை வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தது. அதன் பின் இறுதி நாளான இன்று பாரம்பரிய முறைப்படியும் குல வழக்கப்படியும் சலகர் எருது எனும் மாடு விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தோகமலை கோட்டை மந்தை மாடுகள் ஏராளமாக கலந்து கொண்டதோடு இளைஞர் பலர் மாடுகளை விரட்டி வந்து காண்போரை வியப்படைய செய்தது. இதில் மாலை தாண்டி வந்த 3 மாடுகள் வெற்றி பெற்றதாக அறிவித்து வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை காண ஏராளமான சுற்றுவட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு கழித்ததோடு வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கி சென்றனர். எங்கள் குல வழக்கப்படி எங்களை அழைத்து நிறைவு நாளன்று மாடு ஓட்டி நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டதன் காரணமாக மாடு ஓட்டி நிறைவு நாளை நிறைவு செய்துள்ளோம். மாலை கும்பிடி நிறைவு விழாவாக 3ஆம் நாள் மாடு ஓட்டும் விழா எங்களுடைய குளத்தில் வழக்கமாக நடைபெறும். அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் சிறப்பாக ஓட்டி கொடுத்துருக்கோம். அதான் இதோட வழக்கம். எங்களுடைய முன்னோர்கள் கர்நாடகாவிலிருந்து வரும்போது மாட்டுடன் கொடுத்து வந்தார்கள். அவர்கள் வந்து எங்களுக்கு சொல்லி வைத்தது எங்களுடைய பெரிய கும்பிடி எப்பையெல்லாம் நடைபெறுகிறது என்றால் அப்பையெல்லாம் எல்லா உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து சமூக ஒப்படைப்பு சமூகம் எங்கெங்கே இருக்கிறதோ அந்த பெரிய கும்பிடி விழாவில் கண்டிப்பாக அந்த மாடு கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்க வேண்டும். பாரம்பரியமிக்க அந்த வழக்கப்படி எங்களுடைய மாடு வழக்கம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம். எங்கள் முன்னோர் சொன்ன வாக்குப்படி இது எங்கெங்க நடந்து அனைத்து உக்கலை சமூகம் எங்கெங்கே இருக்கோ தமிழ்நாட்டில் அங்கே அனைத்து மாலை கோயிலும் நடைபெறும். இது கட்டாயமாக கட்டாயமாக நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய பரப்படி எங்கள் மாடும் நாங்களும் ஒன்று. அதனால் எங்களுடைய முன்னோர்கள் வந்து நாங்கள் எப்பெல்லாம் எங்கெல்லாம் எங்களுடைய உக்கலை சமூகம் இருக்கின்றதோ 48 குலத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கெல்லாம் பெரியவன் கும்பிடுறார்களோ அங்கெல்லாம் இந்த மாடு விடும் விழா தொடர்ச்சியாக நடக்கும். அவர்கள் எங்கள் முன்னோர்கள் சொன்ன வாக்கு பிரகாரம் நாங்கள் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டுள்ளோம். இது சமூகத்துக்கு யார் தலைமை? இந்த சமூகத்துக்கு வந்து ஆலவட்ட கவுண்டர் சொல்லக்கூடிய தோமலை கோட்டையை சேர்ந்த அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். அனைத்து சமூகத்து எங்கள் உக்கலை சமூகத்து தமிழ்நாடு முழுக்க. செம்மொழி நாயகருக்கு பிறந்த நாள் விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையத்தில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்த நாள் விழா கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் ஆலோசனையின்படி சின்னசேலம் தெற்கு ஒன்றிய சார்பில் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆத்மக்குழு தலைவருமான கனகராஜ் தலைமையில் நடைபெற்றது. கட்சியின் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கி மகிழ்ந்தார். கருந்தலாக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் அழகுவேல், கிளை செயலாளர் பகுத்தறிவு, தொண்டரணி சுரேஷ், நெடுமாறன், கண்ணன், வழக்கறிஞர் தமிழ் புரட்சி, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் மாரிமுத்து, மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் கணேசன், மாவட்ட கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மகளிர் அணி, மாணவர் அணி, விவசாய அணி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜய் ஸ்டீஃபன். செஞ்சி அருகே மலைவாழ் மக்கள் வசித்து வந்த பகுதியில் 3 கூரை வீடுகள் எரிவாயு சிலிண்டர் வெடித்து தீயில் சேதம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் நயம்பாடி ஊராட்சி மலை தாங்கல் கூட்ரோடு அருகே சவுட்டூர் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் தங்களது குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். குடும்பத்தினர் சிலர் ரெட்டனை அருகே உள்ள ஆலக்கிராமம் கிராமத்தில் தங்களது குலதெய்வமான கன்னிமார் கோவில் சிலை வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றபோது அப்பகுதியில் திடீரென சிலிண்டர் வெடித்தது. 3 கூரை வீடுகள் முழுவதும் எரிந்து சாம்பலானது. அவர்களின் உடைமைகள் முழுவதும் தீயில் கருகியது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் தீ விபத்து நடந்த பகுதிக்கு நேரில் சென்று தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சம்பவ இடத்தில் இருந்து விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அவர்களிடம் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மலைவாழ் மக்களின் 21 குடும்பங்களுக்கு அரசு மூலம்
கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். இதில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், செஞ்சி வட்டாட்சியர் துரைச்செல்வன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி. பழனி மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்த திருவாரூர் காதல் ஜோடிகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மகளிர் காவல் நிலையத்தில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்ற இருவரும் 3 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இவர்களின் காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் சாதி மறுப்பு என்பதால் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் பிரியதர்ஷினியின் உறவினர்கள் மற்றும் உடன்பிறப்புகளால் எதிர்ப்புகள் தெரிவிக்கவே இருவரும் வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் பழனி மகளிர் காவல் நிலையத்தில் இருவரும் தஞ்சமடைந்தனர். இதனை அறிந்து வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் பாவேந்தன், தொகுதி செயலாளர் போர்க்கொடியேந்தி மற்றும் வழக்கறிஞர் கலை எழில்வாணன், தமிழ்நாடு அருந்ததியினர் நலச்சங்கம் தலைவர் நாகராஜ் ஆகியோர் தலைமையில் காவல் நிலைய வளாகத்தில் இருவருக்கும் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கப்பட்டன. தொடர்ந்து பெற்றோர்கள் முன்னிலையில் காவலர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து இருவருக்கும் பெண் வீட்டார் மூலம் எதிர்ப்பு அல்லது மிரட்டல் விட்டால் மகளிர் நிலைய காவல் ஆய்வாளர் அன்னமயில் மற்றும் காவல்துறையினர் மூலம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடப்பட்டு சாதி மறுப்பு திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த விளாப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக சார்பில் ராணி அகல்யா பாய் ஹோல்கர் 300வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டன. இந்த விழாவிற்கு பாஜக மாநில மகளிரணி செயற்குழு உறுப்பினர் சுமதி மேகவர்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் ஆனந்தன் அனைவரையும் வரவேற்றார். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் நகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு மரக்கன்றுகள் நட்டு குத்துவிளக்கு ஏற்றி அகல்யா பாய் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி இனிப்புகள் வழங்கி துவக்கி வைத்தனர். பின்னர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் சுமதி மேகவர்மன், மாணவர்கள் இடையே நீங்கள் இந்த நாட்டின் பெரிய தூங்கலாக மாறக்கூடியவர்கள், வல்லமை படைத்தவர்கள், பிற்காலத்தில் நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள், நீங்கள் உங்கள் படிப்பில் மற்றும் செயல்களில் திறன்பட செயல்பட்டால் அனைத்து தீய பழக்க வழக்கங்களை வேரறுத்து இந்தியாவின் வளர்ச்சிக்கு தூண்களாக இருப்பீர்கள் என்று மாணவர்களிடையே எழுச்சி உரையை மிக தெளிவாக வழங்கினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கலைஞரின் 102வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு திமுகவினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை. வேடச்சந்தூர் ஆத்துமேட்டில் முன்னாள் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான கலைஞர் கருணாநிதி 102வது பிறந்தநாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட மேடையில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விழா ஏற்பாட்டை வேடச்சந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய நகர கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரசாமிநாதன் தலைமை வகித்தார். பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். வேடச்சந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் வேடச்சந்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வேடச்சந்தூர் எம்எல்ஏ அலுவலகத்தில் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமையில் கலைஞர் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர திமுக சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் இனிப்புகள் வழங்கி அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம். இந்த நிகழ்வில் ஆற்காடு திமுக நகர செயலாளர் ஏவி சரவணன் மற்றும் நகர துணை செயலாளர் ஏஜி ரவிக்குமார் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் மற்றும் சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் வினோத் காந்தி ஆகியோர்கள் பங்கேற்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098181879 என்ற எண்ணை தொடர்பு